தனுசு ராசி நேயர்களுக்கு சிவ வழிபாடு, சிவபெருமான் ஞாயிற்றுக்கிழமைகளில பிரதோஷ நேரங்கள்ல சிவ வழிபாடு பெரிய அளவிலான சேஞ்சஸை கொடுக்கும். அதே மாதிரி நந்தி இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நீங்க போய் வழிபடும் பொழுது உங்களை மிகப்பெரிய தோஷங்கள் பிறவி ஜாதகத்தில் இருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்ப சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். உங்க ஜாதகம் பிறவி ஜாதகத்துல உங்களுக்கான நிலைமை என்ன, உங்களுக்கான துல்லியமான எதிர்காலம் என்ன, அதை கணித்து தர என்னால் முடியும். நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு வரும்போது ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வரும்போது ஆன்லைன் கன்சல்டேஷனில் உங்களுக்கான துல்லியமான தகவலை என்னால் சொல்ல முடியும். தனுசு ராசியில் ரொம்ப ஒரு டிராபேக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுறது. பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு, அது இருக்கும்போது அதை கடற்கடன் கசக்கி விட்டுறது. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னா பயங்கரமாக மனசை வருத்தப்பட்டு திருப்பி அதை எப்படி பிடிக்கிறதுங்கிறதுல வருத்தப்படுறது. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னைக்குமே அட்வைஸ் பிடிக்காது. என்னோட பாதிப்புல இருந்து உடனே வரதுக்கான மருந்து என்ன, அதான் அவங்களோட கேள்வியா இருக்கும். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, பாதிக்கப்பட்ட உடனே விடுதலை கிடைக்காது. நம்ம புரிதல்ல தான் விடுதலை கிடைக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும். அந்த சகிப்புத்தன்மையை நீங்க வரவழைச்சிட்டாதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தகுதியே பெறுவீங்க. அப்போ பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல, பணம் இருக்கும்போது நம்ம கிட்ட 10 ரூபா இருக்கா, 2 ரூபா செலவழிக்கணும், 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும். 10 ரூபா தனுசு ராசிக்கு இருக்குன்னு சொன்னா 9 ரூபா 50 பைசாவை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் 50 பைசா வச்சுக்கிட்டு அந்த 9-50 ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் நடக்குது. இது நடக்கக்கூடாது. அதே மாதிரி தனுசு ராசிக்கு இன்னொரு பயம் அல்லது ஒரு சங்கோஜம் அல்லது ஒரு விதமான நெருடல். நல்ல டேலண்டடான பீப்புள், திறமையானவங்களை பக்கத்துல நீங்க வச்சுக்க மாட்டீங்க. அது ஏனோ, அது ஈகோவோ இல்லை இவங்க ஏதாவது நம்மளால ஆபத்து வருமோ இப்படிங்கிறது அது தப்பு. திறமையானவங்களை பக்கத்தில் வச்சுக்கணும். அதை விட முக்கியமானது நேர்மையானவங்களை பக்கத்தில் வச்சுக்கணும். எல்லாத்துலையும் நீங்க கரெக்டா திட்டமிடுவீங்க, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா அந்த திட்டமிட்ட விஷயங்களை கரெக்டா செயல்படுத்துவீங்களா, அங்கதான் நீங்க கவனத்தை செலுத்தணும். தனுசு ராசிக்கு இனிமேல் என்ன நடக்கும் அடுத்த 1.5 முதல் 2 வருஷம் வரைக்கும்? இப்ப தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. 3ல ராகு, 9ல கேது. அதே மாதிரி கண்டகஸ்தானத்திலிருந்து வந்த குருவுடைய பார்வை உங்க மேல இருந்து அதிசார குருவாக அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 3 வரைக்கும் இருக்காரு. இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள் தான். ஏன்னா 8ஆம் இட குரு உங்களுடைய 12ஆம் இடத்தையும் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் தான் பார்ப்பாரு. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8ஆம் இட குருனால உங்களுக்கு குருவுடைய பார்வை ஒரு 45 நாளைக்கு இல்லை. அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 3 வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வீடியோவை நீங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். என்ன பிரச்சனைகள் வரலாம்? பிரச்சனைகள்ல முக்கியமானது ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு அடுத்தபடியாக தூக்கத்துல சில தொந்தரவுகள் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல சில தொந்தரவுகள் வரலாம். எல்லாத்தையோட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்பா சொன்னா தப்பாது, நாம தான் தப்பா இருப்போம். 100க்கு 95% அப்பா சொன்னா தப்பாது. அது புரியறதுக்கு நமக்கு 50 வயசு ஆகும். 3ல இருக்கக்கூடிய ராகுபடியினால் உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். பிரம்மாண்ட சில யோகங்களையும் ராகு உங்களுக்கு கண்டிப்பா தருவார். அதே சமயத்துல அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால அம்மாவுடைய ஹெல்த்ல கவனமா ரொம்ப தேவை. அம்மாவுக்கு ஆல்ரெடி உடல் பிரச்சனைகள் இருக்கு. அம்மா கிட்ட நீங்க பேசணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும்னா கையோட பண்ணிருங்க. அம்மாவுடைய உடல்நிலையில கவனம் தேவை. அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. அம்மா கிட்ட ஆசை, அன்பு, பாசம் இருக்கும்போது அவங்கள ஆராதனை பண்ணி நல்லபடியா அவங்கள மரியாதையோடு நடத்துங்க. எது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது? கடவுளோட கணக்கு என்ன? நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறது தான் உங்களை வெற்றியை கொடுக்குது. உங்களோட மெக்னானிமஸ் திங்கிங், அதாவது பிராடா யோசிக்கிறது, ஒரு பரந்த மனப்பான்மை, அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய தெய்வ பக்தி உங்களுடைய மிகப்பெரிய சக்தி. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க இலக்க நிர்ணயிச்சு பயணிக்கிறீங்க இல்லையா, இந்த பாயிண்ட் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். அதே மாதிரி எதுக்கும் துணிஞ்சு இறங்குறீங்க சில சமயம், அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஐயோ நமக்கு வயசாயிடுச்சே, இது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிற மனசுல எண்ணம் இல்லாம எதையும் எப்பவும் நான் கத்துக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த கத்துக்கிற திறமை, அதுதான் உங்களுடைய வெற்றியுடைய மிகப்பெரிய உங்களுடைய ஸ்ட்ரென்த், தனித்துவம். உங்களுடைய சுயமரியாதை, நான் எதுக்காகவும் என்னுடைய வேல்யூ, என்னுடைய பிரின்சிபல் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. தனுசு ராசி நேயர்கள் என்ன செய்தால் ஜெயிக்க முடியும்? முதல் பாயிண்ட், வாழ்க்கை அப்படின்னா உங்க ராசிக்கு மட்டும் இல்ல, உங்களை மாதிரியே அதே 2 கண்ணு 1 மூக்கு 2 காது வச்ச பல பேர் 11 ராசிக்காரங்க இருக்காங்க.
அப்ப என்ன செய்தால் ஜெயிக்க முடியும்னா யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அதோட ஒட்டி வாழணும். இயற்கையில மனுஷனா பிறந்தாச்சுன்னா தனுசு ராசியா இருந்தாலும் கடக ராசியா இருந்தாலும் சிம்ம ராசியா இருந்தாலும் கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது உண்டு. இதை நீங்க மனசுல நிறுத்தணும். அப்போ யதார்த்தத்தோட ஒட்டி மனசை பழகிக்கணும். நமக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சா அது சாத்தியமே இல்லை. இந்த ராசிக்கு மட்டும் இல்லை, எந்த ராசிக்கு இன்னும் 11 பிறவி எடுத்து ஒவ்வொரு ராசியில பிறந்தாலும் அது வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்தது வந்தாச்சு, வந்ததை நம்ம என்ன பண்ணணும், வரவுல வைக்கணும். போனது போயாச்சு, போனதை எதுல வைக்கணும், செலவுல வைக்கணும். வந்ததை வரவுல வச்சு போனதை செலவுல வச்சு வாழ்க்கையை முன்னாடி வைக்கணும். அவ்வளவுதான். நீங்க நடந்ததையே நினைச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னா தீர்வு வரப்போறது இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தனுசு ராசி என்ன செய்யணும் ஜெயிக்கிறதுக்கு? தனுசு ராசி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தது என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள போயிடணும். அப்புறம் ஒரே நேரத்துல 9 பிரச்சனைய யாராலையும் அணுக முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அதை வரிசைப்படுத்தணும். முதல்ல இந்த பிரச்சனை, இதுதான் நமக்கு முக்கியமான பிரச்சனை, அடுத்தது முக்கியமான பிரச்சனை, முதல்ல ஒரு ஒன்னாதான் சால்வ் பண்ணணும். தனுசு ராசிக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா எல்லாத்தையும் ஒரே நாட்டில் தீர்த்து இம்மிடியட்டா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகி நம்ம உட்காரணும். அது வாய்ப்பில்லை ராஜா. 3வது என்ன பிரச்சனைனா தனுசு ராசிக்கு நினைச்சது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுபடி கிடைக்கணும். அது இந்த பிறவியில வாய்ப்பு இல்லை. நமக்கு ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு எப்ப புரியும் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்த்தாதான் புரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நல்லதா கெட்டதான்னு இப்ப புரியும். அப்படிதான் வாழ்க்கையில எப்பவுமே. யூ கேன் ஒன்லி கனெக்ட் த டாட்ஸ் பை லுக்கிங் பேக்வர்ட், நாட் பை லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல உண்டு. அதாவது எப்பவுமே வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இல்லையான்னு எதிர்காலம் தான் நமக்கு சொல்லுமே தவிர இறந்த காலம் நமக்கு சொல்ல முடியாது. அதனால எதிர்காலத்துல நம்ம சொல்லலாம், பின்னாடி பார்த்து இது நம்ம எடுத்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வாழ்க்கையில நம்ம எடுத்த முடிவு கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது இறந்த காலம் தான் நமக்கு சொல்லுமே தவிர எதிர்காலம் நமக்கு சொல்ல முடியாது. அதனால எதிர்காலத்தை இப்பயே நம்மளால கணிக்க முடியாது. பின்னாடி பார்த்து சொல்ல முடியும், 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த முடிவு கரெக்டா இல்லையான்னு இன்னைக்கு தெரியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது குருமார்களுக்கான பிரார்த்தனைகள். அதாவது ஆஞ்சநேய சுவாமி தான் ரொம்ப முக்கியம். இதுல ஆஞ்சநேய சுவாமியை பிடிச்சுக்கணும் அப்படின்னா சனி பகவானே ஆஞ்சநேய சுவாமியை பிடிக்க முடியல. அப்போ 7.5 சனி 7.5 வினாடி இல்ல 7.5 நானோ செகண்ட் கூட ஆஞ்சநேயரை பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். ஸ்ரீராமருடைய மந்திரத்தை சொன்னதுனால அந்த ஆஞ்சநேய சுவாமி நீங்க வழிபட வாயு புத்திரன் உங்களுக்கு அருள் புரிவார். தவிர உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, அது ஸ்கூல் வாத்தியாரா இருக்கலாம், அப்பாவை விட ஒரு வாத்தியார் இருக்க முடியுமா, ஒரு ஹீரோ இருக்க முடியுமா? தேவையில்லாத ஹீரோக்களை விட்டுட்டு தேவையுள்ள அப்பாவை ஹீரோவா என்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்கும். அப்பா படுற அவஸ்தையை கண்ணுக்கு நேரம் விட்டுட்டு எங்கோ இருக்கக்கூடிய சினிமா ஹீரோவை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை 0வா தான் போகும். அப்பாவை என்னைக்கு நம்ம ஹீரோவா பாக்குறோமோ நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கும், நாமளே ஹீரோவா மாறுவோம். இது 4. 5வது பாயிண்ட், தனுசு ராசி ஜெயிக்கணும்னா எப்பவுமே ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம்னா உடனே வெற்றி கிடைக்காது. கொஞ்சம் காலகட்டங்கள் கழிச்சுதான் வெற்றி கிடைக்கும். அதுக்குண்டான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நமக்கு தேவை. உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். அப்ப தனுசு ராசினியர்கள் செய்ய வேண்டியது இவ்வளோண்டு பக்தி, இவ்வளோண்டு பொறுமை, இவ்வளவு மரியாதை அப்பாவுக்கு, இத்தனை விடாமுயற்சி இருந்தாலே இமாலய வெற்றி கிடைக்கும். பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா காகங்கள், அப்புறம் பைரவர்கள், அதுக்கப்புறம் புறாக்கள், இவங்களுக்கு நீங்க கூடிய அன்னங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல பரிகாரமா வேலை செய்யும். முக்கியமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஜந்துக்களுக்கு, அதாவது பிராணிகளுக்கு, மிருகங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய, அதாவது கொடுக்கக்கூடிய உணவுகள், நீர் போன்றவை மிகப்பெரிய பரிகாரம். 2வது, அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய பித்ருக்களுக்கான தர்ப்பணம் மிக முக்கியமானது தனுசு ராசினியர்களுக்கு. தனுசு ராசி குரு பகவானுடைய மூல திரிகோணஸ்தானம். இங்க இருக்கும் போது நீங்க இந்து மதத்துல பிறந்த சாங்கித்யங்களை விடாம செய்ய வேண்டியது உங்களோட கடமை. தெய்வத்துக்கு அடுத்தபடியான ராசி தனுசு ராசி. ஆக இந்த தனுசு ராசினியர்கள் இதெல்லாம் செய்யணும். 3வது, தனுசு ராசினியருக்கு உண்டான பரிகாரம் ஆபத் சகாயேஸ்வரர், கும்பகோணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம். வருஷத்துல ஒரு தடவையாவது முடிஞ்சால் போயிட்டு வரணும். முடியலையா வீட்டு பக்கத்துல இருக்க நவரகத்துல குருவை பிரார்த்தனை பண்ணுங்க. 4வது, தனுசு ராசினியர்களுக்கான பரிகாரம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை மதிக்கணும். அதாவது பொருளை வாங்கி காலில் தட்டுறது, அதை வந்து தூக்கி போடுறது, இதெல்லாம் வந்து தவறையும் கூட நீங்க செய்யக்கூடாது. சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் அவமரியாதை செய்யாம இருக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை அதை வந்து தெய்வமா பார்க்கணும். இது வந்து எப்படின்னா, எந்த பொருளா இருந்தாலும் காலில் எத்துறது, கையில தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பண்ணீங்கனாலே தனுசு ராசி நேயர்களுக்கு கடவுளின் கணக்கும் உங்களுடைய மனக்கணக்கும் ஒன்றாக சேரும். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் விஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரம் மறக்காம சொல்லுங்க, வெற்றியை நீங்க பெறுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வரும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.